டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 10 ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமம் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் யூடியூப் டிடிஎஃப் வாசன் கார் ஓட்டியது விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. முன்னதாக டிடிஎஃப் வாசனிடம் இருசக்கர வாகனங்களுக்கான ஓட்டுநர் உரிமம் மட்டுமே இருந்ததாகவும் அந்த உரிமம் தான் 10 ஆண்டுகளுக்கு தடை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பைக் ஓட்ட முடியாத விரக்தியில் காருக்கான ஓட்டுநர் உரிமத்திற்கு வாசன் விண்ணப்பித்ததாகவும் அதற்கான எல்எல்ஆரை வைத்தே அவர் கார் ஓட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வாசன் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அதில் பிறருக்கு மரணத்தை விளைவிக்கும் வகையில் வாகனத்தை இயக்கியதாக பிரிவு 308 கீழும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மற்ற 5 பிரிவுகளில் இருந்தும் டிடிஎஃப் வாசன் காவல் நிலைய பிணையிலேயே வெளியே வர வாய்ப்பு இருக்கும் நிலையில் இந்த பிரிவால் டிடிஎஃப் வாசன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவது உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.